ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் ரோட்டு கடை தக்காளி சாம்பார் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. அதுக்கு இந்த சைஸில் ஒரு 5 தக்காளி பழம் எடுத்துருக்குறேங்க. அதை பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம பாருங்கள், தக்காளியை இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு வானொலி வச்சு அதில் அந்த தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாயும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கிறேங்க. நான் மல்லித்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேங்க. இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சாச்சு. ஒரு தட்டு வச்சு மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. சாப்பிட்டா இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடு ஆற விடலாங்க. நல்லா பாருங்கள், சூடு ஆறினதும் அந்த தக்காளி மட்டும் எடுத்து போட்டு ஒரு சுற்று மிக்ஸி ஜாரில் சுற்றி எட்டு வந்துடுறேங்க. நீங்கள் கடைய முடிஞ்சால் நீங்கள் கடைஞ்சிக்கங்க. மற்ற இருந்துச்சுன்னா இந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. ரொம்ப நைஸாக அடிக்க வேண்டியது இல்லைங்க. இந்தளவுக்கு அடித்தா போதுங்க. இப்போ இந்த தண்ணி கூடயே இந்த அரைச்சிட்டு வந்துருக்கிற விழுதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம பாருங்கள், திருப்பி நம்ம வானொலி வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் நாம் பச்சைக்கடலை பருப்பு சேர்த்திக்கலாங்க. கடுகு பச்சைக்கடலை பருப்பும் பொரிஞ்சு வந்ததும் வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கிறேங்க. சேர்த்தி வதக்கிருக்கலாங்க. நல்லா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. நல்லா ஓரளவுக்கு வெந்து பொன்னிறமாக வர வரைக்கும் இந்த வதக்கி கொடுக்கலாங்க. நம்ம பாருங்கள், நல்லா வெங்காயம் சுருண்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், கொதிச்சு வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. பாருங்கள், இப்போ சோம்பை நம்ம நல்லா கொஞ்சமாக பச்சை சோம்பை நுணுக்கி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க. கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாங்க. நம்ம கடைசியாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு சுவையான ரோட்டுக்கடை பருப்பில்லாத தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி, தோசை, ஊத்தாப்பம், சப்பாத்தி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.